இந்தியாவில் மருத்துவ படிப்பில் சேர நடத்தப்படும் நீட் தேர்வில் பெரிய அளவில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் நீதிமன்றம் தலையிட்டு நீட் தேர்வை மீண்டும் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதேபோல் நீட் மறுதேர்வு நடைபெற்ற நிலையில் அதிலும் முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதும் தேர்வில் நடைபெற்ற இந்த முறைகேடுகள் மாணவ சமுதாயத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. இதனிடையே சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார். அவரது போராட்டம் 21வது நாளை எட்டியுள்ள நிலையில் சோனம் வாங்சுக்கின் உடல் எடை மொத்தம் 9 கிலோவுக்கும் அதிகமாக குறைந்துள்ளது என்றும் அவரின் உடல் அபாய கட்டத்தை அடைந்திருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் டெல்லி காவல்துறையினர் சோனம் வாங்சுக்கை கட்டாயப்படுத்தி உண்ணாவிரத மேடையிலிருந்து அகற்றி மருத்துவமனையில் அனுமதித்தனர். டெல்லி காவல்துறையினரின் இந்த செயலை அந்த பகுதியில் இருந்த மாணவர்கள் தடுத்ததால் காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே சிறிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஜந்தர் மந்தர் பகுதியில் பெரும் பரபரப்பு நேரிட்டது. சோனம் வாங்சுக் உடல் நலத்தை தொடர்ச்சியாக கண்காணிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் அரசுக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் உடல்நலம் கவலைக்கிடமானால் சோனம் வாங்சுக்கை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. அதன்படியே டெல்லி காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர். இதனிடையே காங்கிரஸ் ஜனதா கட்சியின் நிறுவன தலைவர் அபிஜித் தீப்கே டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சோனம் வாங்சுக்கை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதன் மூலம் இந்த மாணவர் இயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்துவிடலாம் என்று அவர்கள் நினைத்தால் அது அவர்களின் அறியாமை என்றும், நாங்கள் இங்கேயே தான் இருந்து எங்கள் போராட்ட களத்தை விட்டு நகர மாட்டோம். திட்டமிட்டபடி வரும் ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி எங்களின் பேரணி உறுதியாக நடைபெறும் என்றும் கூறினார். அதே நேரம் திங்கட்கிழமை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதால் ஜந்தர் மந்தர் போராட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்று டெல்லி காவல்துறை சார்பில் கூறப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.